இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நெட் எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு தமிழ் பாடம் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து இயல் 2 பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த இயல் 2ல இன்னைக்கு என்ன பாடம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிழவனும் கடலும் இந்த பாடப்பகுதி தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த பாடப்பகுதி வந்து பாத்தீங்கன்னா இந்த கிழவனும் கடலும் இந்த பாடப்பகுதி வந்து பாத்தீங்கன்னா ஆங்கில புதினம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு படக்கதையாக இங்கு சுருக்கமாக கொடுக்கப்பட்டுள்ளது. இது வந்து ஒரு ஆங்கில புதினம். சரிங்களா? இதை வந்து கதையா மாற்றி நம்முடைய பாடப்பகுதியில உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா 1954ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றது. இந்த நூலின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. இவர் தான் இந்த நூலுடைய ஆசிரியர். இந்த கதை வந்து இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையே நடக்கும் போராட்டம் தான் இந்த கதை. சரிங்களா? இந்த கதையை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 19 காட்சிகளா நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்க காட்சிகளா இந்த கதையை நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு மறக்காது. அதே மாதிரி இந்த கதை பகுதியிலிருந்து உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டின் கேட்டா ஈஸியா நீங்க அட்டன் பண்ணிடலாம். ஸோ இந்த கதை பகுதியை காட்சி வடிவில் இப்ப நான் சொல்றப்ப நீங்க கரெக்டா கவனிச்சுக்கணும். சரிங்களா? இப்ப இந்த பாடப்பகுதி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த டெட் எக்ஸாம் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன். நான் அனுப்புற நோட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 1 மார்க் டைப்ல தான் இருக்கும். நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புற 1 மார்க் கொஸ்டின் படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியும். கிளாஸை கவனிக்காம நீங்க 1 மார்க் கொஸ்டின் படிச்சீங்கன்னா நீங்க மனப்பாடம் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அது மைண்ட்ல நிக்காது. அதே மாதிரி உங்களுக்கு பாடப்பகுதிக்குள்ள இருந்து கொஸ்டின் கேட்கிறப்ப உங்களுக்கு தெரியாம போயிடும். இப்ப இந்த கதை பகுதியில இருந்து உங்களுக்கு நான் கொஸ்டின் அனுப்பிச்சிருப்பேன். நீங்க அந்த 1 மார்க் கொஸ்டின் படிச்சீங்கன்னா இது என்ன கதை பகுதி எது சம்பந்தமா தெரியாம நீங்க படிக்காதீங்க. ஸோ நீங்க எப்பவுமே கிளாஸை ஒரு டைம் கவனிச்சுட்டு அப்புறம் நீங்க படிங்க. சரிங்களா? ஓகே, நீங்க ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கிழவனும் கடலும் இந்த கதையோடைய மையப்பகுதி என்ன, எது இந்த கதையோட அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா பாருங்க, மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டிருக்கின்றான். சில நேரங்களில் வெற்றி பெறுகிறான், சில நேரங்களில் தோல்வி அடைகிறான். ஆனால் முயற்சிகள் என்றும் ஓய்வதில்லை. இதுதான் இந்த கதையுடைய மையப்பகுதியும். நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணணும் அப்படின்றத மாணவர்களுக்கு உணர்த்துவதற்காக தான் இந்த கதை அதான் சொல்றாங்க. மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டிருக்கின்றான், சில நேரங்களில் வெற்றி பெறுகிறான், சில நேரங்களில் தோல்வி அடைகிறான். ஆனால் முயற்சிகள் என்றும் ஓய்வதில்லை. மனிதன் இயற்கையோடு நடத்துகிற போராட்டமே அவன் வாழ்வை அமைக்கிறது. போராடுவதில் மகிழ்ச்சியும் வெற்றியும் இருக்கிறது. இந்த கதை வந்து பாருங்க, மீன் பிடிக்க போராடும் மீனவர் ஒருவரின் வாழ்வை தான் இந்த கதையா கொடுத்திருக்காங்க. மீன் பிடிக்க போராடும் மீனவர் ஒருவரின் வாழ்க்கையை தான் இந்த பாடப்பகுதியா கொடுத்திருக்காங்க. சரி, ரைட். அந்த மீன் பிடிப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இக்கதையின் நாயகன் யாரு கேட்டீங்கன்னா சாண்டியாகோ அப்படின்ற ஒரு வயதான முதியவர் தான் இந்த கதையுடைய நாயகன். சரிங்களா? இந்த வயது முதிர்ந்த மீனவர் அவர் முன்பெல்லாம் கடலுக்கு சென்றால் மீன் இல்லாமல் திரும்ப மாட்டார். முன்னாடிலாம் கடலுக்கு போனா மீன் இல்லாம கரைக்கு வர மாட்டாரு. ஆனால் பாருங்க, கடந்த 84 நாட்களாக ஏனோ அவருக்கு ஒரு மீனும் கிடைக்கவில்லை. 84 நாள் போயிருக்காரு, ஒரு மீன் கூட கிடைக்கல. இதுல நல்லா கவனிங்க, இயற்கைக்கும் மனிதனுக்கும் நடக்கும் போராட்டம் தான். 84 நாள் தொடர்ந்து போறாரு. ஆனா அந்த 84 நாட்களாக ஏனோ அவருக்கு ஒரு மீனும் கிடைக்கவில்லைன்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, இந்த கதையில அடுத்த ஒரு சின்ன பையன் வர மனோலின் என்னும் சிறுவன் மீன் பிடிக்க கற்றுக்கொள்வதற்காக முதல் 40 நாட்களும் இவர் 84 நாள் போய் மீனே கிடைக்கல. அதுல 40 நாட்கள் வந்து இந்த மனோலின் அப்படின்ற சிறுவன் வந்து பாத்தீங்கன்னா அவருடன் அந்த முதியவருடன் கடலுக்கு வந்தான். அவருக்கு வேண்டிய உதவிகள் செய்வதோடு பேச்சு துணையாகவும் இருந்தான். அவருக்கு கடலுக்கு போனால் ஒரு மீனும் கிடைப்பதில்லை என்று அவனை வேறு படகிற்கு அனுப்பிவிட்டனர் அவர் பெற்றோர். 40 நாள் அவரோட போற ஒரு மீன் கூட கிடைக்கல அப்படின்னு அந்த சிறுவனுடைய பெற்றோர் வந்து வேறு படகுக்கு அவனை மாத்திட்டாங்க. ஸோ இப்பெல்லாம் வந்து அந்த முதியவர் வந்து தனியாகவே மீன் பிடிக்க செல்கிறார். சரிங்களா? அடுத்து 85வது நாள் கடலுக்கு அந்த முதியவர் கடலுக்கு போறார். இதுல இருந்து தான் இந்த கதை ஆரம்பிக்குது. இப்ப நான் காட்சி வடிவில் சொல்றேன். காட்சி 1, அன்று
85வது நாள் 84 நாள் போய் கிடைக்கல. அந்த சிறுவனும் இப்ப அவரோட போல, அவர் தனியா 85வது நாள் கடலுக்குள்ள போறாரு. சரிங்களா? அத கடலுக்கு செல்லும் சாண்டியோ வந்து பாருங்க, சாண்டியோட எண்ணம் எப்படி இருக்கு? எனக்கு மீன்கள் கிடைக்கவே கிடைக்காது என்று எல்லோரும் சொல்கிறார்கள், அதை மாற்றி காட்ட வேண்டும் என்று 85வது நாள் ஒரு குறிக்கோளோட கடலுக்கு போறாரு. இது காட்சி 1. அடுத்த காட்சி 2 பாருங்க, தூண்டிலிட்டு காத்திருக்கிறார். கடலுக்குள்ள தூண்டில போட்டாரு. சாண்டியோவின் எண்ணம் எப்படி இருக்கு? தனியாக வந்திருக்க கூடாது, பேச்சு துணைக்கு மனோலின் இருந்தால் எவ்வளவு நன்றா இருக்கும். அந்த சின்ன பையன் கூட இருந்துச்சுன்னா நம்ம தூண்டில கடல்ல போட்டு அவங்க பேசிட்டு இருந்தா நமக்கு தனிமை தெரியாது அப்படின்னு மனசுல ஓடுது. 3வது காட்சி பாருங்க, அடுத்த நாள் காலை, இரவு போறாரு, அடுத்த நாள் காலையில விடிஞ்சிருச்சு. அப்ப சாண்டியோ என்ன எப்படி இருக்கு? இரவு முழுவதும் கடலில் இருந்து விட்டேன், ஒரு மீனும் சிக்கவில்லை. இரவு முழுவதும் தூண்டில போட்டு வெயிட் பண்றாரு, ஒரு மீனும் சிக்கல. ஆனது ஆகட்டும், இனி நான் மீன் இல்லாமல் கரை திரும்ப போவதில்லை. எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, எவ்வளவு நாட்கள் ஆனாலும் சரி, நான் மீன் இல்லாம கரைக்கு போக மாட்டேன் அப்படின்னு அந்த முதியவர் சொல்றாரு. அடுத்து காட்சி 4 பாருங்க, நண்பகல். முதல் நாள் நைட்டு போய் மறுநாள் நண்பகல் ஆயிடுச்சு. அதுல தூண்டில் கயிறு அசைகிறது. அப்பதான் தூண்டில் கயிறு அசைகிறது. உடனே சாண்டியோவே தனக்குள்ள பேசுகிறார், அடனே தூண்டில் கயிற்றை ஏதோ இழுப்பது போல் இருக்கிறது, ஏதோ மீன் தான் வந்திருக்கும் என நினைக்கிறேன். வா வா மீனே, தூண்டில் முள்ளில் உனக்காக சூறை மீனை மாட்டி வைத்திருக்கிறேன், சாப்பிடு சாப்பிடு, அப்போது தானே நீ என்னிடம் மாட்டுவாய், வா வா. அப்படித்தான் அப்படி சொல்லி அவர்களே பேசுகிறார். இது 4வது காட்சி. காட்சி 5 பாருங்க, தூண்டிலில் மீன் சிக்கும் தருணம். பாருங்க, தூண்டிலில் மீன் சிக்கிக் கொள்கிறது. சாண்டியோ உரையால் தூண்டிலை வேகமாக இழுக்கிறது, நிச்சயமாக இது பெரிய மீனாகத்தான் இருக்குன்னு சொல்லி அவர் மனசுக்குள்ளே எண்ணத்தை ஓட்டிக்கிறாரு. சரிங்க. காட்சி 6, மீனை படகுக்குள் இழுக்க முயற்சி செய்கிறார், ஆனால் முடியவில்லை, ஏன்னா பெரிய மீனா இருக்கு. மீனே, ஏன் இப்படி தூண்டிலை இருக்கிறாய்? என்னையும் கடலுக்குள் இழுத்து தள்ள பார்க்கிறாயா? அப்படி சொல்லி இந்த காட்சி 6 அமையுது. காட்சி 7 பாருங்க, மீன் நீருக்கு மேலே வருவதும் மூழ்குவதுமா இருக்குது. மேல வர்றது முழுகுவதுமா இருக்கு. மேலையும் வராமல் ஆழத்திற்கும் செல்லாமல் படகை எங்கோ இழுத்து கொண்டே போகிறது. இருக்கட்டும் இருக்கட்டும், எப்படியும் நீ மேலே வந்தேதான் ஆகணும், எப்படி நீ மேலே வந்தானா அப்படின்னு சொல்லி அந்த முதியவர் போராடுறாரு, அந்த மீனோட போராடுறாரு. காட்சி 8 பாருங்க, மாலை நேரமாச்சு. பகல் இருந்து மாலை நேரம் வரைக்கும் தூண்டில் இழுத்துட்டு தான் இருக்காரு. அதுல பாருங்க, பசியும் சோர்வும் என்னை வாட்டுகிறது. நண்பகலில் தூண்டில் சிக்கிய மீன் 4 மணி நேரமாக என்னிடம் ஆட்டம் காட்டுகிறது. மீன் அசைவின்றி இருக்கிறது. மீனுடன் போராடிய களைப்பில் சாண்டியோ சற்று கண்ணையது விட்டு அப்படியே கப்பல்ல உட்காந்துட்டு அந்த படகுல உட்காந்துட்டு தூண்டில கையில பிடிச்ச மாதிரியே கண்ணை அசைச்சிட்டாரு. சரிங்களா? காட்சி 9 பாருங்க, மீண்டும் மீண்டும் தூண்டில் இழுக்கிறது. மறுபடியும் தூண்டில் இழுக்க ஆரம்பிச்சிச்சு. சாண்டியோவின் உறக்கம் கலைகிறது. ஓ, இரவு முழுவதும் தூக்கம் இல்லாதால் என்னை அறியாமல் தூங்கி விட்டனே, இனியும் சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி காட்சி 9 அமையுது. காட்சி 10 பாருங்க, அப்படித்தான் ஆகட்டும், மேலே வா, இன்று என்னிடம் இருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாது. சாண்டியோ தூண்டில இருக்கிறார். மீன் முதலாக நீருக்கு மேலே துள்ளி குதிக்கிறது. ஆஹா, தூண்டிலில் மாட்டியது நீதானா? இப்போதுதான் நான் உன்னை முழுமையாக பார்க்கிறேன். அடேப்பா, எவ்வளவு பெரிய மீன் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிறாரு. அடுத்த காட்சி 11 பாருங்க, மீன் படகை சுற்றி வட்டம் அடிக்கிறது. ஏன் மீனே, படகை சுற்றி ஏன் இப்படி வட்டம் அடிக்கிறாய்? நில் நில், என் வலிமையை எல்லாம் திரட்டி உன்னை எதிர்க்க போகிறேன்னு சொல்றாரு. மீண்டும் மேலே வருகிறாயா? விடமாட்டேன். நீ எவ்வளவு பெரிய மீனாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. என் உயிர் உள்ளவரை உன்னிடம் போராடி வெற்றி பெறுவேன்னு சொல்றாரு. காட்சி 12 பாருங்க, நான் சாப்பிடவும் இல்லை, தூங்கவும் இல்லை. இத்தனை மணி நேரமாக உன்னிடம் போராடுகிறேன். ஏன் இப்படி துள்ளுகிறாய்? உன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள நீ போராடுகிறாய். நான் என் இலக்கை அடைய போராடுகிறேன். இந்த போராட்டத்தின் முடிவில் ஒன்று நான் உயிரோடு இருப்பேன், அல்லது நீ உயிரோடு இருப்பாய். பாருங்க, அந்த முதியவர் 84 நாள் போய் 85ஆம் நாள் அந்த மீன்ல மாட்டுது. அந்த மீனோட போராடி இருக்காரு. இந்த போராட்டத்தோட முடிவுல ஒண்ணு நீ உயிரோட இருக்கணும், இல்ல நான் உயிரோட இருக்கணும், நான் கடைசி வரைக்கும் போராட சொல்லி போராடுறாரு. அடுத்த காட்சி 13 பாருங்க, மீன் படகுக்கு அருகில் மேலெழும்பி குதிக்கிறது. சாண்டியோ ஈட்டியால் மீனை குத்துகிறார். இறுதியாக உன்னை கொண்டு விட்டேன், இனிமேல் தான் நிறைய வேலை இருக்கிறது. கயிறுகளில் சுருக்குகள் போட வேண்டும், அந்த மீனை கட்டி வைக்கணும், ஏன்னா ஒரு பொருள் படகு. அது காட்சி பாருங்க, எனக்கு மீன் கிடைக்காது என்று எல்லோரும் சொன்னார்கள், பார்த்தீர்களா? வலை இல்லாமல் இவ்வளவு பெரிய மீனை யாராவது பிடித்ததுண்டா? பாருங்க, வலை இல்லாமல் இவ்வளவு பெரிய மீனை யாராவது பிடித்ததுண்டா? விடாமுயற்சியின் பயனை இன்று நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாருங்க, மீனின் நீளம் அதிகமாக இருந்ததால் அதை படகின் பக்கவாட்டில் கட்டுகிறார். காட்சி 15 பாருங்க, அப்போது
படகை நோக்கி சுறா மீன் வருகிறது. பாருங்க, அந்த மீனை பார்த்தவொடனே அந்த மீனை சாப்பிட்றதுக்காக சுறா மீன் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் பிடித்த மீனை சாப்பிட வருகிறாயா, என் ஈட்டிக்கு நீயும் இரையாக வேண்டியதுதான் அப்படின்னு சுறா மீனுடைய போராடுறாரு. அடுத்த காட்சி பாருங்க, மேலும் சுறா மீன்கள் வருகின்றன, நான் பிடித்த மீனை அவ்வளவு எளிதாக பறிகொடுத்து விட மாட்டேன். என்ன ஒரு போராட்டம், அப்பாடா ஒரு வழியாக எல்லாம் ஓய்ந்தது. அந்த மீனெல்லாம் வச்சிட்டாரு. இந்த மீன் செய்த அட்டாசங்களை மாணவர்களிடம் பார்த்திருக்க வேண்டும். அந்த மனோலியும் சிறுவன் இருக்காங்க, அவன் இந்த டைம்ல கூட வந்துதான் நல்லா இருக்கும். சரி போகட்டும், உடனே சென்று நடந்த எல்லாவற்றையும் அவனிடம் சொல்ல வேண்டும் சொல்றாரு. காட்சி 17 பாருங்க, ஒரு வழியாக கரைக்கு வந்து விட்டேன், மிகவும் களைப்பாக இருக்கிறது, சரி படகை இழுத்து கட்டுகிறேன். ஆஹா என்ன இது, சுறாக்கள் தின்றது போக கடைசியில் மீனின் தலையும் அதன் எலும்பும் தான் மிஞ்சியுள்ளன. படகுல கரையில எடுத்து பார்க்கறாரு, அந்த சுறாமீனை சண்டை ஓட்டத்தை வச்சு சுறாமீன் அந்த மீனை சாப்பிட்டு அதனுடைய தலையும் வாழை மட்டும்தான் மிச்சம் இருக்கு சொல்றாங்க. அடுத்து காட்சி 18, வீட்டுக்கு வந்துட்டாரு பெரியவர். சாண்டியோவை காண அந்த மனோலின் வருகிறான். அந்த சின்ன சிறுவன் ஓடி வருகிறான். தாத்தா உன்னை பார்க்கத்தான் ஓடோடி வந்தேன். அடேயப்பா எவ்வளவு பெரிய மீன் அது, மீன் பிடிப்பில் பெரிய பெரிய வீரன் தாத்தா, நீ பாரு வலையே இல்லாம அவ்வளவு பெரிய மீனை பிடிச்சிருக்காரு, எத்தனை சுறா மீன்களும் எடுத்து வந்துச்சு, அதனோடு போராடி இருக்காரு. அப்படி போராடி அந்த மீனை கரையில கொண்டு வந்துட்டாரு. ஆனா தலையும் வாழை மட்டும் தான் மிஞ்சிருக்கு. ஆனா இருந்தாலும் உங்களுடைய போராட்டம் மிகவும் பாராட்டத்தக்கது அப்படின்னு சொல்றாரு. மனோலி, நான் பிடித்த மீனை நீ பார்த்தாயா, கடைசியில் எலும்பும் தலையும் தான் மிச்சம் சொல்றாரு. காட்சி 19, அதனால் என்ன தாத்தா, உன் திறமையும் விடாமுயற்சியும் வென்று விட்டதே அப்படி சொல்றாரு. இனி உன்னை யாரும் பழித்து பேச முடியாது தாத்தா, உன்னிடம் கற்றுக்கொள்ள வேண்டியவை நிறைய இருக்கின்றன, இனி நான் உன்னோடு தான் மீன் பிடிக்க வருவேன் சொல்லி அந்த சிறுவன் முடிக்கிறார். சரிங்களா, பாருங்க 84 நாள் தொடர்ந்து போய் மீன் கிடைக்காம 85ஆவது நாள் போய் மீன் கிடைச்சு அந்த அவ்வளவு போராட்டங்களை சந்திச்சு கரைக்கு கொண்டு வந்த பிறகு அதுல தலையும் வாழை மட்டும்தான் மிச்சம். இருந்தாலும் அந்த முதியவருடைய போராட்டம், உனக்கு மீனே கிடைக்காதுன்னு சொன்னாங்க, ஆனா நீ வலையே இல்லாம இவ்வளவு பெரிய மீனை நீ சமாளிச்சு கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி அவனை அந்த சிறுவன் பாராட்டுறான். இனிமேல் அவங்களோட தான் மீன் பிடிக்க வரேன்னு சொல்றான். சரிங்களா, இதுதான் இந்த கதை. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.